தண்ணியும் வர மாட்டேங்குது, ஒண்ணும் வர மாட்டேங்குது. பைப்பு கிட்ட வந்து உட்காந்து. என்னைக்குதான் ஒழுங்கா வந்தது, இன்னைக்கு வர போகுது. எப்பதான் வீட்டுக்கு போகுதுன்னு தெரியல. தண்ணியும் வரல. கோயந்து வராடி. உள்ள போடி. இன்னும் கோலமே போட்டு முடிக்கல. கோயந்து வர, உள்ள போடி. ஐயோ, சென்டரு என்னடா இன்னைக்கு தெருவே வெறிச்சோடி போய் கிடக்குது. ஒரு பொம்பளைய கூட காணோம். அம்பலத்தை பார்த்தா கையெடுத்து கும்பிடுறாளுங்க. அம்பலத்தோட மச்சா என்ன பார்த்தா எல்லாரும் ஸ்டாப் பிளாக்ல எஸ்கேப் ஆகுறாளுங்க. நீங்க செண்டு எடுத்தால அவங்க வாந்தி எடுத்து குண்ட கமட்டக்கு ஆயிரும்னு அவங்களுக்கு தெரியாதா? அப்போ இன்னைக்கு சென்ட்டுக்கு ஆகாதா போனி? ஏன் ஆகாது? அங்க பாருங்க, இங்க பாருங்க. எங்க அந்த மனப்பா யாரடி நீ மோகினி, குரடி என் கண்மணி, ஆசையுள்ள ராணினி, ஆட ஓடி வா காமினி. ஹை ஹை ஹை. டேய், ஏன்டா பாட்டை இடையில சென்சார் பண்ற? அந்த பொண்ணு என்னதான் பாக்குது, நீங்க விட்டு கொடுத்துருங்க. உன்னை பண்ணி தான்டா பாக்கும். பண்ணி தலையா என்னத்தாண்டா அந்த பொண்ணு பார்த்தா? சரி, 2 பேரும் போய் கட்டுருமா? ஓ, ஈக்குவல் ரேஞ்சுக்கு வந்தீங்களா நீங்க? பாப்பமா, யாரடி நீ மோகினி, அத்தா ஜெயின் உருமா. என்ன பொண்ணை பார்த்து குருமா சாலனான்கிட்டே? இடியட். அரபி மொழியில அதா ஜெயின் உருமான்னா அழகான பொண்ணுன்னு அர்த்தம். அம்மணி, நீயோ ஒரு தோணி, ஏன் இப்படி நிற்கிறாய் நாணி கோணி? என் தாகம் தீர்க்க வந்த இளநீ. ஏன் தாகம் தண்ணி குடிச்சா தீராதா? என்ன லவ் விடுறியா? சுமரகனே, நீ யாரை பார்த்தா ராணி? எட்டிட்டு விட்டுனா பல்லு முது வழியா வந்துரும். பெரிய புலவரா பண்ணாட பையல. அடுக்கு மொழியில் நடக்கு படக்குன்னு வரவழையும் கருத்துருக்கு போட்டு இருக்குது. பிளடி நான்சென்ஸ். போய் நூறுமா? போய் நூறுமாண்ணா எங்க அந்த பொண்ணுன்னு அர்த்தம்? என்ன சவ ஊர்வலத்தை பார்த்து ஓடுறா? சித்தப்பு எப்பப்பு செத்தப்பு, சித்தப்பு எப்பப்பு செத்தப்பு, சித்தப்பு என்ன கேட்காம தாண்டா புரியுது. அந்த பொண்ணு உன்னை தாண்டா பாத்துருக்கா. இல்ல, அந்த பொண்ணு உங்களை தான் பாத்துருக்கா. காட் பிராம்ஸ், உன்னை தான் பாத்துருக்கா. இல்ல, உங்களை தான் பாத்துருக்கா. உன்னை தான் பாத்துருக்கா. கருமநேர கண்ணா, இவன் தான் கண்ணா. நான் இல்ல, இவன் தான் கருமநேரா. இவனை கூட்டிட்டு போ. இல்ல, இவர்தான். கூட்டிட்டு போ. ஒரு கைதிக்கு இந்த ஊர்ல இவ்வளவு மரியாதையா? யோ, நமக்கு தாயா அவன் கைதி, இந்த ஊருக்கு அவன் தாயா காவல் தெய்வம். ஓம் ஸ்ரீதராய நம, ஓம் ரிஷிகேசாய நம, ஓம் பத்மநாபாய நம. சர்வோபசார பூஜாம் சமர்ப்பயாமி. ஓம் சாங்கிரஹண்யேத்யாயஜதே இவாகம் ஜனதாகம் சங்கிரஹ்ணானீதி துவாதசாரத்னே ரசனா பவதி துவாதசமாச சம்வத்சர சம்வத்சரமேவாவரந்தே மௌஞ்சே பவதி ஊர்த்வே முஞ்சாः ஊர்த்வமேவாவரந்தே चित्रा नक्षत्रं भवति चित्रं भागेदस्कर्मा यजस्वमेधस्समध्ये हिरण्यपात्रं पूर्णं दधाति मतो व्याधानीति एकतां ब्रह्मणोपहरति नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णुः प्रचोदयात् महादेवाय नमः कस्तूरीराञ्जनं दर्शयामि ओम सर्वस्यां जे सर्वस्ये जे सर्वमेव तेनाप्नोति सर्वं जयति
அறிவு விட்டவன் நாடகத்துக்காக அசோகவனத்துல தீய வைறான்னா வைக்கப்படப்ப கொளுத்திட்டு வந்துட்டியாடா. உனக்கு அனுமார வேஷம் கொடுத்து தப்பா போச்சு. இப்ப ஊருக்காரங்களாம் சேர்ந்து நம்மள கொளுத்திடுவாங்க போல இருக்கே. ஓடி ஒளியிறது கூட இடம் இல்லையே. சீக்கிரம் ஓடியாடா. ஐயோ எங்க மறைகிறது? இந்த பக்கம் வந்துருங்க. ஒரு தலைக்கே பிரச்சனை. இவன் பக்கத்திலே நம்மளை காட்டி கொடுத்துருமே. இப்ப பார்த்து தும்மல் வருது. ராமா, நீ உங்க அப்பா பேச்ச கேட்டு 14 வருஷம் காட்டுக்கு போனேன். என் சம்சாரம் அவன் அப்பன் பேச்ச கேட்டு பிறந்த வீட்டுக்கு போய் 4 வருஷம் ஆகுது. அவ போனதுல இருந்து என் கையே தேஞ்சு போச்சு. 10 பாத்திரம் தேய்ச்சி இப்ப நீ நேரா வந்து எனக்கு ஆறுதல் சொல்லல. இந்த கையில தொங்கி உங்ககிட்ட வந்து சேர்ந்துருவேன். பட்டாபி ராமா, கோதன் ராமா, தசவ ராமா, கல்யாண் ராமா, சீக்கிரமா ராமா. ராமா வந்து விட்டான் என் ராமன் வந்து விட்டான். யோயோ கத்தாதையா, பின்னாடி ஆளுங்க விரட்டிட்டு வராங்க. ஐயோ ராமா, உன்னை பார்த்த உடனே எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. என்ன சாப்பிடுற? காஃபி டீ ஹார்லிக்ஸ் பண்ணிவிட்டா மோர். ஒன்ஸ் மோர் காஃபி டீ ஹார்லிக்ஸ் பண்ணிவிட்டா மோர். ராவணா, யார் தலையை கழட்டிட்டு குனிஞ்சு வாடா. ஐயோ கடவுளா வராங்களே. முன்கூட்டியே சொல்லி வச்சிருந்தா சாப்பிட செஞ்சு வச்சிருப்பேனே. அதுக்காக நாங்க லெட்டரா போட்டு வர முடியும்? ராமா, கேட்கறேன்னு தப்பா நினைக்க கூடாது. நான் இதை சொல்லல. ராமாயணத்துல இப்படி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லையே. இவர் தான் சீதா. இவர் ராவணா, இந்த சிரிப்புக்கு மயங்க இவங்களை கடத்திட்டு போனே. நீங்க எல்லாரும் ஒட்டுமொத்தமா இங்க இருந்து வரீங்க? அசோகவனத்தை எரித்து விட்டு ஒளிஞ்சுக்கலாம்னு வந்தோம். அங்க எரியிற தீக்கி இங்க பக மூச்சை முட்டுது. ராமா, காத்து, கருப்பு, தீட்டு, பட்டக்கண்ணு, செய்வன எல்லாமே இந்த தீயோட எரியட்டும். துப்புப்பா. அடி ஆத்தாடி, எம்புட்டு கண்ணு பட்டிருக்கேன் பிள்ளை மேல. இப்படி எரியுது. எரியத்தான் செய்யும். வந்ததும் வராதவ பிள்ளை மேலேயே இப்படி எரிஞ்சு விழுறீங்க. ஊர்ல இருக்கிறவன் வைக்கப்படப்ப கொளுத்திட்டு வந்து நிக்கிறான். இவனை என்ன கொஞ்சமா சொல்ற? ஏதோ படிச்சமா, ஒரு வேலை வெட்டிய பார்த்தாமா, 4 காசு சம்பாதிச்சமான்னு இல்லாம ஊர்ல இருக்கிற சின்ன பசங்க கூட சேர்ந்துக்கிட்டு சுத்துறான். இவனை எல்லாம் பெத்ததுக்கு ஏன் இப்படி லபலபன்னு கத்துறீங்க? இவன் வேலை பார்த்துதான் நம்ம குடும்பம் நிறைய போகுதா? இருக்கிறத வித்து தின்னாலே 3 தலைமுறைக்கு தாங்கும். நீ இப்படியே இவனுக்கு செல்லம் கொடுக்கறதுனாலதான் இவன் மப்பேறி போய் திரியறான். என்ன மொப்பேறி போய் திரியறாங்க? நான் என்ன பீடி சிகரெட் பிடிக்கிறேனா? இல்ல கள்ளு சாராயன் குடிச்சு கலாட்டா பண்ணிட்டு இருக்குமா? இல்ல கண்ட பொண்ணு பின்னாடி சுத்தி திரியறமா? இத பாராத்தா, அடுத்த வாரமே நம்ம ஊர் பசங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து மன்ற ஆரம்பிக்க போறோம். சீர்திட்டம் செஞ்சு இந்த ஊரையே மாத்தி காட்ட போறோம். அப்புறம் தெரியும் இந்த முத்துக்கால யாருன்னு. பெருசா பேச வந்தார் பேச்சு. ஓல்ட் மேன். பாத்தியாடி, உன் பையன் என்ன பேச்சு பேசிட்டு போறான்னு. இனிமே நீ ஆச்சு, உன் மகனாச்சு. எக்கேடும் கெட்டு போங்க. இவன் இப்படியே இந்த ஊரை சுத்திக்கிட்டு தெரிஞ்சான்னா நாளைக்கு இவனுக்கு ஒரு கல்யாணம் ஆச்சுன்னு வரும்போது இந்த ஊருக்குள்ள எந்த போய் பொண்ணு கொடுக்கான்னு பாக்குறேன். ஆமா, இனிமே தான் அவனுக்குன்னு ஒருத்தி பிறந்து வர போறாளாக்கும். என் பிள்ளைக்கு ராசாத்தி மாதிரி ஒருத்தி வரத்தான் போறா. இந்த தோட்டத்துல திருண்டது உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சது, எங்களுக்கும் சேர்த்துதான் உதவிடும். சீக்கிரம் வாடி. இருங்கடி வர. ரொம்ப தான் அலட்டிக்கிறீங்களே, வாங்க. ஏய், இது வேற யார் தோட்டமா இருந்தாலும் பரவாயில்ல. உங்க பெரியப்பா அம்பலத்தோட தோட்டம் தெரிஞ்சிச்சுன்னா உன் தோலை மட்டும் இல்ல எங்க தோலையும் சேர்த்து குடிச்சிருவாரு. பெரியப்பனா இருந்தா என்ன, சித்தப்பனா இருந்தா எனக்கு என்ன? எனக்கு தேவை சோலை கொடுத்து, அவ்வளவுதான். அம்மா சீக்கிரம் வாமா, கையில வச்ச மருதாணி காஞ்சி போச்சு. சீக்கிரமா வந்து காலுக்கு வச்சு விடுவா. ஏண்டி இப்படி ஊரே கூட்டுற மாதிரி சத்தம் போடுற? முதல்ல காலுக்கு வச்சுட்டு அப்புறமா கைக்கு வச்சிருக்கலாம்ல. அப்பாவுக்கு பொண்ணு தப்பாம பிறந்திருக்கு. கொண்டா. ஏமா இதை கட்டின? நாளைக்கு பள்ளிக்கூடத்து ஆண்டு விழால நான் கரகாட்டம் ஆட போறேன். அதுக்கு தான் இதை கட்டி பார்த்தேன். வேண்டாமா, வேண்டாம். இந்த சலங்கதான் உங்க அப்பாவையும் என்னையும் சேர்த்தும் வச்சது, பிரிச்சும் வச்சது. என்னைக்கு நான் இந்த சலங்கையை கட்டிட்டு கரகத்தை தலையில வச்சுக்கிட்டு ஆட ஆரம்பிச்சனோ அன்னைக்கே என் வாழ்க்கையும்
ஆட்டம் கண்டுருச்சு. ஊர் ஊரா கரகம் ஆடிக்கிட்டு இருந்த என்ன விதி இந்த ஊர்லயும் ஆட வச்சிருச்சு. அப்பதான் உங்க அப்பா என் ஆட்டத்தை பார்த்தார். ஒரு நாள் அவர் என்கிட்ட வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டார். நான் என்ன சொல்றதுன்னு தெரியாம முடிச்சேன். ராத்திரி பூரா யோசிச்சேன். கடைசியா அவர் விருப்பப்படியே எங்க கல்யாணம் நடந்தது. அன்னைக்குதான் இந்த ஜமீனே ஆடி போச்சு. மானமே போச்சுன்னு குதிச்ச உங்க பெரியப்பா பெரியம்பலத்தோட பகையும் ஊர் பகையும் வளர்த்துக்கிட்டு உங்க அப்பா என் கூட குடும்பம் நடத்திட்டு இருந்தாரு. அப்ப நீ என் வயித்துல 3 மாச குழந்தை. ஒரு நாள் கோயில் திருவிழா விஷயமா பேசணும்னு பெரியம்பலம் உங்க அப்பாவை கூப்பிட்டு விட்டார். பழைய பகையெல்லாம் மறந்து சிரிச்ச முகத்தோட போனவர் திரும்பி போன மாத்தா வந்தார். நான் அழுத, துடிச்ச, புரண்ட. எனக்கு ஆறுதல் சொல்ல கூட யாரும் வரல. உங்க பெரியப்பா உங்க அப்பாவை என்கிட்ட இந்த நிரந்தரமா பிரிச்சது இல்லாம அந்த பழியை ஏன் மேல திரிச்சு விட்டுட்டு